ஒரு சொட்டு மை அதை வச்சு கண்ணுக்கே தெரியாம மாயமா மறைஞ்சு போறது. இல்லனா சும்மா பார்வையாலே ஒருத்தர் அசைய முடியாம ஃப்ரீஸ் பண்றது. இதெல்லாம் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். இது ஏதோ படத்துல வர சீன் இல்ல. சுமார் 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ் சித்தரான போகர் கண்டுபிடிச்சதா சொல்லப்படுற ஒரு அறிவியல். சரி, வாங்க இத பத்தி கொஞ்சம் டீப்பா பாப்போம். நிறைய படங்கள்ல நம்ம பார்த்த அந்த நோக்கு வருமம் அது நிஜமாவே சாத்தியமா? சித்தர்களோட அந்த ரகசிய உலகத்துக்குள்ள நாம போக போறோம். இன்னைக்கு இருக்கிற சயின்ஸையே தலை சுத்த வைக்கிற போகரோட அந்த 5 மர்மமான அறிவியலை பத்தி தான் நாம பார்க்க போறோம். முதல்ல வர்மக்கலை. இத கேட்ட உடனே இது ஏதோ சண்டை போடுற டெக்னிக்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இது நம்ம உடம்புல இருக்கிற நரம்பு மண்டலத்தை பத்தின ஒரு ஆழமான அறிவியல்னு சித்தர்கள் சொல்றாங்க. போகர் என்ன சொல்றாருன்னா, நம்ம உடம்புல மொத்தம் 108 முக்கியமான வர்ம புள்ளிகள் இருக்குதாம். இந்த உயிரையே தொடுற இந்த கலைக்கு சாவியே இந்த புள்ளிகள் தானா. போகரை பொறுத்த வரைக்கும் இந்த 108 புள்ளிகளும் சும்மா ஏதோ தசை மாதிரி இல்ல. அது நம்ம நரம்பு மண்டலத்தோட ஒரு சுவிட்ச் போர்டு மாதிரி. யோசிச்சு பாருங்க, சரியான புள்ளியில சரியான அளவுல அழுத்தம் கொடுத்தா தீர்க்கவே முடியாத நோய்களை கூட குணப்படுத்த முடியும்னு அவர் சொல்றாரு. அப்ப பாருங்க, இது வெறும் அடிதடி கலை இல்ல, இது ஒரு பெரிய மருத்துவ கலை. இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் நியூராலஜி என்ன சொல்லுது? சில பாயிண்ட்ஸை ஸ்டிமுலேட் பண்ணா பிரெயின்ல என்டார்பின் சுரந்து வலிய குறைக்கும்னு சொல்லுது. ஆனா நம்ம போகர் 5000 வருஷத்துக்கு முன்னாடியே எந்த புள்ளிய தொட்டா மூளையோட எந்த பகுதி வேலை செய்யணும் பக்காவா கணிச்சு வச்சிருக்கார். அடேங்கப்பா, இத வச்சு கோமால இருக்கிறவங்கள கூட எழுப்ப முடியும்னு சொல்றாருன்னா பாத்துக்கோங்க. இப்போதான் வர்மக்கலையோட உச்சக்கட்ட மர்மத்துக்கே வர்றோம். அதுதான் நோக்கு வர்மம். ஒருத்தரை தொடாம வெறும் பார்வையாலேயே அவங்கள செயலிழக்க வைக்கிற டெக்னிக். இது சயின்ஸ் படி சாத்தியமா? ஒருவேளை இந்த ரகசியம் தப்பான ஆளுங்க கைக்கு போயிட்டா என்ன ஆகும்? இதனாலதான் போகர் ரொம்ப தகுதியான சீடர்களுக்கு மட்டும்தான் இத ரகசியமா சொல்லி கொடுத்திருக்காரு. சரி, வாங்க அடுத்த ரகசியத்துக்கு போலாம். போகர் ஒரு மை கண்டுபிடிச்சாராம். அந்த மைய தடவுனா கண்ணுக்கே தெரியாம மறைஞ்சு போயிடலாமா? இதெல்லாம் நம்ப முடியுதா? இதோட பேரு மறைதி அஞ்சனம். இது ஏதோ மந்திரம் தந்திரம்லாம் இல்லைங்க. இது ஒரு ஹை லெவல் ஆப்டிக்கல் சயின்ஸோட அப்ளிகேஷன் சொல்றாங்க. இது எப்படி வேலை செய்யுதுங்கிற சயின்ஸை ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். ஒரு பொருள் நம்ம கண்ணுக்கு தெரியணும்னா அது மேல லைட் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகணும் இல்லையா? இந்த அஞ்சனம் என்ன பண்ணும்னா நம்ம உடம்போட எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டை மாத்தி லைட்டை நம்ம மேல படாம அப்படியே சுத்தி வளைச்சு அனுப்பிடுமா. லைட் ரிஃப்ளெக்ட் ஆகலைன்னா என்ன ஆகும்? நம்ம உடம்பு யாருக்குமே தெரியாது, அவ்வளவுதான். கேட்கறதுக்கே ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை மாதிரி இருந்தாலும் சித்தர்கள் இதை சும்மா ஜாலிக்காக பயன்படுத்தல. அடர்ந்த காட்டுக்குள்ள போகும்போது கொடூரமான மிருகங்கள் கிட்ட இருந்தும் கெட்ட எண்ணம் கொண்ட மனுஷங்க கிட்ட இருந்தும் தங்களை காப்பாத்திக்கிறதுக்கு இது ரொம்பவே உதவி இருக்கு. இங்கதான் ஒரு பெரிய கேள்வி வருது. போகர் இன்னைக்கும் பழனி மலையில வாழறதா ஒரு நம்பிக்கை இருக்கு. ஒருவேளை அவர் இந்த அஞ்சனத்தை பயன்படுத்திட்டு இருக்கிறதுனால தான் நம்ம கண்ணுக்கு தெரியாம இருக்காரோ? இதுவரைக்கும் உடம்ப வச்சு பண்ற விஷயங்களை பார்த்தோம். இப்போ வாங்க பணத்தை செல்வத்தை ஈர்க்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் சயின்ஸை பத்தி பார்ப்போம். போகரை பொறுத்த வரைக்கும் செல்வம்னா வெறும் நோட்டுக்கட்டு இல்ல, அது ஒரு எனர்ஜி. அந்த எனர்ஜியை நம்ம பக்கம் இழுக்கிற கலை தான் ஸ்வர்ண ஆகர்ஷணம். இன்னைக்கு நம்ம சொல்றோமே லா ஆஃப் அட்ராக்ஷன்னு, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இதுவும். போகரோட இந்த பாடல்ல என்ன சொல்றாருன்னா, செல்வத்தை இழுக்கிறது உங்க மனசிலிருந்து தான் ஆரம்பிக்குது. மனசை ஒருமுகப்படுத்தி நம்ம கிட்ட எல்லாம் இருக்குன்ற ஒரு மனநிலையை உருவாக்கிக்கிட்டா போதும், செல்வம் தானா பெருகும் சொல்றாரு. அப்போ இதுல முக்கியமா நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, போகரோட ரசவாதங்கிறது இரும்ப தங்கமா மாத்துறது மட்டும் இல்ல, அது ஒரு எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒரு சாதாரண மனநிலைய ஒரு செழிப்பான தங்கமான மனநிலையா மாத்துறது. இப்போ குவாண்டம் பிசிக்ஸ்ல சொல்ற மாதிரி நம்ம எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கையை உருவாக்குதுங்கிற தத்துவத்தை தான் அவரும் சொல்றாரு. சரி, இப்போ நம்மால பார்க்க முடியற கையால தொட முடியற ஒரு ரகசியத்தை பார்ப்போம். போகர் ஒரு மெட்டீரியல் சயின்டிஸ்டாவும் இருந்திருக்கிறார். அவர் மூலமா தான் பழங்கால இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமான டெக்னாலஜிலாம் வந்திருக்கு. அந்த காலத்துல சித்தர்கள் தயாரிச்ச ரொம்ப சக்தி வாய்ந்த ஆசிட்களையும் பாஷாண மருந்துகளையும் சாதாரண மண்பானையில ஊத்தி வைக்க முடியாது. ஏன்னா அது பானையை அரிச்சிடும். இந்த பெரிய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொண்டு வரதுக்காக தான் போகர் சீனாவிலிருந்து பீங்கான் டெக்னாலஜியை கொண்டு வந்தார். இதுல ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? அவர் வெறும் பீங்கானோட நிறுத்திக்கல, மணலை உருக்கி கண்ணாடி செய்யற டெக்னிக்கையும் அவர்தான் கொண்டு வந்தார். இன்னைக்கு நாம லேப்ல பயன்படுத்துற டெஸ்ட் டியூப், பீக்கர், மேக்னிஃபைங் கிளாஸ், இது எல்லாத்துக்கும் அவர்தான் முன்னோடி. நிஜமாவே ஒரு ஜீனியஸ் மெட்டீரியல் சயின்டிஸ்ட். இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, போகர் கொண்டு வந்த அந்த ஹை குவாலிட்டி பீங்கான் ஜாடிகள்ல இன்னைக்கும் வீரியம் குறையாத பல ரகசிய மருந்துகள் பழனி மலையோட பாதாள அறைகள்ல இருக்கலாம்னு ஒரு பேச்சு இருக்கு. ஒருவேளை இன்னைக்கு நாம தீர்க்கவே முடியாத பல நோய்களுக்கான மருந்து அங்க காத்திருக்கலாமோ?
சரி, இப்போ நாம கடைசி ரகசியத்துக்கு வந்துட்டோம். போகர் தனக்கு தெரிஞ்ச இந்த பிரம்மாண்டமான அறிவை எப்படி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போனார், அதுவும் ரொம்ப கவனமா செலக்ட் பண்ண ஒரு டீம் மூலமா. அத பத்தி பாப்போம். போகரோட குருகுலத்துல சேர்றது அவ்வளோ சுலபமான காரியம் இல்ல. மௌனமா இருக்கணும், பொய் சொல்லவே கூடாது, பேராசை இருக்கவே கூடாதுன்னு ரொம்ப கடுமையான ரூல்ஸ்லாம் இருந்துச்சு. ஏன்னா இந்த பவர்ஃபுல்லான அறிவு தப்பான ஆளுங்க கைக்கு போயிடக்கூடாதுங்கிறதுல அவர் ரொம்ப உறுதியா இருந்தார். அதோட இத சும்மா ஒரு ஸ்கூலுன்னு நினைச்சிடாதீங்க. பழனியில இருந்த அவரோட குருகுலம் உலகத்தோட மல்டி டிசிப்ளினரி சயின்ஸ் யூனிவர்சிட்டி மாதிரி செயல்பட்டுச்சு. அங்க மெடிசன், கெமிஸ்ட்ரி, அஸ்ட்ரானமின்னு பல துறைகளை பத்தி ஒரே இடத்துல ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. கடைசியா எல்லாத்தையும் விட ஒரு பெரிய கேள்வி நம்ம முன்னாடி நிக்குது. போகர் தன் சீடர்களுக்கு சொல்லிக் கொடுத்த அந்த ரகசியங்கள் அடங்கின ஒரிஜினல் ஓலைச்சுவடிகள் இன்னைக்கும் இருக்குதா? அந்த சீக்ரெட் சொசைட்டி இன்னும் ரகசியமா இயங்கிட்டு இருக்கா? இந்த தேடல் நிச்சயமா தொடரும்.